சீரியல் நடிகர் ஒருத்தருக்கு இப்போ குழந்தை பிறந்திருக்கு. இந்த சந்தோஷமான விஷயத்தை அவரே தன்னுடைய சமூக பக்கங்களில் சொல்லியிருக்காரு. யார் அந்த சீரியல் நடிகர், அவருக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறதையும் கூடவே ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குங்க. அது சீரியலா இல்லை ரியாலிட்டி ஷோவா என்னங்கிறத வாங்க முடியுமையா இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். சின்ன திரையில் டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல் நடிக்கிற நடிகர்கள் எல்லாருமே ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாயிடுறாங்க. அந்த வகையில் பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகி ஹிட்டான சீரியல் தான் நாம் இருவர் நமக்கு இருவர். இந்த சீரியலில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சது மூலம் தமிழ் சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானவர் தான் சத்யராஜா. இவர் நடிகர் அப்படிங்கிறத தாண்டி ஃபிட்னஸ் ஃப்ரீக், மாடல், நடன கலைஞர் என பன்முகத்தன்மை கொண்டவர் தான். இவர் தற்சமைக்கும் பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க மௌனம் பேசியது சீரியலில் ஒரு முக்கிய கதாபாத்திரம் நடிக்கிறார் அப்படிங்கிறது அந்த சீரியலை பார்க்குற ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலையில் சத்யராஜ் அவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தன்னுடைய மனைவி 3வது முறையாக கர்ப்பமாக இருக்கதாக தன்னுடைய சமூக பக்கங்களில் அறிவிச்சிருந்தார். அதனைத் தொடர்ந்து அவருடைய மனைவிக்கு வளகாப்பு மிகவும் கோலாகலமாக நடந்தது. இந்த நிலையில் நடிகர் சத்யராஜ் அவர்களுக்கு 3வதாக ஆண் குழந்தை பிறந்திருக்காங்க. இந்த விஷயத்தை அவரே இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அறிவிச்சிருக்காரு. இட்ஸ் ஏ பேபி பை சிங்கக்குட்டி அப்படிங்கிற கேப்ஷனோட தான் பதிவிட்டிருக்காரு. இந்த பதிவை பார்த்தா ரசிகர்களும் சின்னத்திரை பிரபலங்களை பலரும் நடிகர் சத்யராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்க, பிக் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கலையே ரசிகர்கள் இருக்கும் ஒரு டவுட் வரலாம். அது சீரியலை பற்றியா இல்லை ரியாலிட்டி ஷோவை பற்றியாண்டு? ஆமாங்க, ரியாலிட்டி ஷோவை பற்றி தான் இப்போ பிக் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது. சமீபத்தில் பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகி முடிஞ்ச பிக் பாஸ் சீசன் 8 பற்றி தான் அப்டேட் வந்திருக்குது. பிக் பாஸ் சீசன் 8 ஆனது ரீடெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல் தான் வெளியாகி இருக்குது. வருகிற ஞாயிற்றுக்கிழமை முதல் இரவு 7 மணிக்கு பிக் பாஸ் சீசன் 8 ஆனது ரீடெலிகாஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ப்ரொமோ ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த ப்ரொமோவை பார்த்து ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரலாம். அதாவது திங்கட்கிழமை முதல் சனி வரை இரவு 7 மணிக்கு சிவசக்தி திருவிளையாடல் அப்படிங்கிற சீரியல் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குது. அப்போ பிக் பாஸ் வந்தால் இந்த சீரியலுடைய டயத்தை மாற்றுவாங்களா, இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் எந்த சீரியல் இல்லாதனால ஞாயிற்றுக்கிழமை பிக் பாஸ் சீசன் 8 டெலிகாஸ்ட் பண்ணிவிட்டு திங்கட்கிழமையிலேருந்து பிக் பாஸுக்கு டைம் சேஞ்ச் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக சிவசக்தி திருவிளையாடல் சீரியலுக்கு நல்ல டிஆர்பி ரேட்டிங் கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதனால் அந்த சீரியல் நேரத்தை மாத்திரக்கு அதிக வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ நீங்கள் பிக் பாஸ் சீசன் 8 திரும்ப பார்க்க ஆர்வமுடன் இருக்கீங்களா என்னங்கிறத உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற சினிமா சீரியல் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடாபிள் 2.6 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.